ஓய்வு கிட்டுகின்ற போதெல்லாம், கால அவகாசம் கிட்டுகின்ற போதெல்லாம் இதுபோன்று உள் ஒடுங்கியும் புறம் விரிந்தும் அகம் ஒடுங்கியும் புறம் விரிந்தும் பார்த்தமையான அகம் புறம் என்று உள் வெளி என்று எதுவுமே இல்லை என்பது அறிவாகும். உள்வெளி என்பது டுவல், அத்வைதம் என்பது உள்வெளியற்றது. ஏகம் என்பது உள்வெளியற்றது. எப்போது உள்வெளி அற்று விடுகிறதோ அங்கு நான் என்கிற திரையும் மறைந்து விடுகிறது. இந்த நான் என்கிற திரை உள்ளென்றும் வெளி என்றும் பிளவுபடுத்துகிறது ஏகத்தை. உள்வெளி அற்ற நிலையை அறிவார்த்தமாக எடுத்துக்கொண்டமையானால் நான் முற்றிலும் அழிந்துவிடும். இதற்கு ஓய்வு கிட்டுகின்ற போது அகமாக ஒடுங்கியும் புறமாக விரிந்தும் பார்க்க பார்க்க ஏகம் என்பது உள்வெளியற்றது. ஏகத்திற்கு மையமும் இல்லை, சுற்றும் இல்லை. அப்படிங்கிறது அறிவுக்கு வரணும். அது மட்டுமல்ல, அந்த நிலை ஏகானந்தமாக இருக்கும். எந்த அளவிற்கு உள்வெளி அற்ற நிலையை உணர்வுக்கு எடுத்துக்கொள்கிறோமோ அப்போது விடுதலை என்பது மனதிற்கு எளிதாக இருக்கும். எந்த ஒன்றிலும் எந்த நிகழ்ச்சியிலும் சிக்கிக்கொள்ளாத ஒரு விடுதலை மனதிற்கு. புறத்திலே பொருள் அளவிலே எதையும் விட வேண்டும் என்று அவசியம் அல்ல. அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதையும் நாம் இழக்க வேண்டியதில்லை, வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மன அளவில் அப்படி ஒன்று இல்லை. மனம்தான் விடுதலை பெறணும், பொருள் அல்ல. மனதிற்கு விடுதலை, மனத்துறவு என்று மகரிஷி சொல்வது மனதையே துறப்பது. நோ மைண்ட், மனதை துறந்து விடுவது. மனம் என்பது இதுவரைக்கும் நாம் பெற்ற இன்ப துன்ப அனுபவங்களுடைய தொகுப்பு. அந்த தொகுப்பை நாம் விட்டு விடுகிறோம். எதுவும் இன்பம் இல்லை, எதுவும் துன்பம் இல்லை. நோ டுவாலிட்டிஸ். உள்வெளி அற்ற அந்த ஏகத்தை உணர உணர நோ டுவாலிட்டிஸ். இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. இன்பம் என்று ஒன்று இருக்குமானால் அதை நாட வேண்டும், பெற வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி ஏற்படும். இன்பத்தை பெருக்கிக் கொண்டமையானால் அது துன்பம் என்ற ஒன்றை விளைவித்து விடும். அப்போ எங்கு இன்பம் இருக்கிறதோ அங்கு துன்பமும் இருக்கிறது. ஜஸ்ட் டூ சைட்ஸ் ஆஃப் எ காயின். ஒரே இடத்துல இன்பமும் துன்பமும். எதை அமிர்தம் என்று சொல்லுகிறோமோ அதுவே விஷம். எப்போ அமிர்தம் அமிர்தம் அளவுக்கு உட்பட்டு இருக்கின்ற போது. ஆனால் அந்த இன்பம், இன்பத்தை அளவோடு வைத்துக் கொண்டால் இன்பம் என்றாலும் நம்ம மனது அது அளவோடு நிறுத்தி கொள்ளாது. ஏனென்றால் இந்த மனம் உண்மையில் நாடுவது பேரின்பம், அளப்பரிய இன்பம். ஆனால் மனதினுடைய அனுபவம் என்ன? இன்பம் என்பது பொருள் தொடர்பின் மூலமாக, மனித உறவுகளின் மூலமாக அது இன்பத்தை பெற்றிருக்கிற அனுபவம். ஆகவே அதே அனுபவத்தின் மூலமாக இன்பத்தை பெருக்குவதற்கு அது முயலும், இயல்பு. ஆனால் இன்பம் பெருகுமானால் அது துன்பம். துன்பத்தை கழிக்கின்ற போது இன்பம். சிறுநீரை அடக்கி வைக்கிறோம், துன்பம். சிறுநீரை கழிக்கிறோம், இன்பம். பசி ஒரு துன்பம்,
பசியை கழித்துக் கொள்வதற்கு உணவு அருந்துகிறோம், இன்பம். இதுபோல உடலுக்குரிய துன்பங்களை எல்லாம் கழிக்கும் இடத்தில் ஒரு இன்ப உணர்வு ஏற்படுவது இயல்பு. ஆனால் அது இன்பமாக இருக்கிறது என்று கருதி அந்த இன்பத்தை பெருக்கினோமானால் மீண்டும் துன்பம். ஆக இன்பம் துன்பம் என்பது ஒரு சக்கரம் போல. ஆகவேதான் சம்சாரம் ஒரு சாகரம், இல்லறம். அங்கு பலவிதமான இன்பங்களுக்கு இடம் உண்டு இல்லறத்தில். ஆனால் அது ஒரு சாகரம் போல இன்ப துன்ப சுழற்சியில சிக்கிக்கொள்ளும். அது இயல்பான ஒன்று. ஆனால் அந்த சக்கரத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும். அதைத்தான் சற்று ஒரு சில மாலை நேரத்தில் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். விடுதலைக்காக எதில் நாம் சிக்கிக்கொண்டு இன்ப துன்பமாக சக்கரமாக சுரண்டு கொண்டிருக்கிறோமோ அந்த பற்றிலிருந்து விடுதலை பெறுமையானால் மனதிற்கு ஒரு ஆனந்தம். ஆனால் இந்த விடுதலை எப்போது சாத்தியம்? இந்த மனம் மிக இயல்பாக தேடக்கூடிய அளப்பரிய இன்பம் அதற்கு கிட்ட வேணும். அப்பந்தான் மனதிற்கு ஒரு நிறைவு, மனதிற்கு ஒரு விடுதலை, ஆன்மாவிற்கு ஒரு விடுதலை, ஆன்ம விடுதலை. அப்ப உண்மையில் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது இந்த மனமானது அளப்பரிய இன்பத்தை நாடுகிறது. அதனுடைய மூலம் அளப்பரிய இன்பம். மனதனுடைய மூலம் சுத்தவெளி, பேரானந்தம். அந்த பேரானந்த தன்மையுடைய சுத்தவெளியிலிருந்து அது சிறுமைப்பட்டு பின்ன நிலை எய்தி இப்போது மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த மனம் எதை நாடுகிறது என்றால் அளப்பரிய இன்பம், பேரானந்தம். ஆனால் அதனுடைய அனுபவமோ இன்பம் என்பது பொருள் தொடர்பின் மூலமாகவும் மனித உறவுகளின் மூலமாகவும் பெற்ற அனுபவம். ஆகவே மீண்டும் மீண்டும் இன்பத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அங்கேயே நாடும், பொருளில் நாடும், மனித உறவுகளில் நாடும். அங்கு இன்பம் பெருக பெருக அதுவே துன்பமாக மாறிவிடுது. அப்போ இந்த சக்கரத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் உண்மையில் எங்கு பேரின்பம் இருக்கிறதோ, எது பேரின்பமோ அதை அந்த மனதிற்கு கொடுக்கணும். கொடுத்தா மனதிற்கு ஒரு சாந்தி, ஒரு சமாதானம். அந்த சமாதானம் தான் மனதிற்கு விடுதலை, மனத்துறவு. அங்குதான் மனதே நாம துறக்கணும். மனம் என்பது அனுபவம், இன்ப துன்ப அனுபவம். அந்த இன்ப துன்ப அனுபவம் எதிலிருந்து வந்ததோ அதையே துறக்கணும். இந்த ஒரு தெளிவை நமது அருள் தந்தவர்கள் மிக அற்புதமாக கொடுத்திருக்காங்க. துறவு என்பது எதையும் விட்டு விட்டு செல்வதல்ல. எந்த உறவையும் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு உறவிலும் துறவு மனநிலை இருக்கணும். டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்கள். பசிக்குது, சாப்பிட்றோம், நல்ல அழகா சப்பாத்தி, ட்ரை சப்பாத்தி, மஷ்ரூம் ஃப்ரை எல்லாம் நல்லா இருக்கு. வீட்டுக்காரி செய்து வைக்கிறா. நான் என் வயதை நிர்ணயித்துக் கொள்ளணும், என்னுடைய ஜீரண தன்மையை நான் தெரிந்து கொள்ளணும். காலம் எப்போ? இரவு 7:30க்கு சப்பாத்தியும் மஷ்ரூம் ஃப்ரையும். அந்த இடத்துல நான் எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டா தொந்தரவு இல்லைன்னு நான் முடிவெடுத்துட்டு அந்த 2 சப்பாத்தியோடு நிறுத்தினால் 3வது சப்பாத்திய துறவு அடைய செய்யறேன். 2 சப்பாத்தியில உறவு, 3வது சப்பாத்திய துறக்கிறேன். இதுதான் துறவு. துறவு என்பது எல்லாவற்றையும் விடுவதல்ல. 2 சப்பாத்தியை உண்ணுகிறேன், 3வது சப்பாத்தி கொண்டு வர்றாங்க, வேண்டான்னு சொல்றேன், அதை துறக்கிறேன். அப்ப துறவு என்பது அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு எனப்படும். என்ன தெளிவு? 2 சப்பாத்தி சாப்பிட்டா சரி, அது இன்பம். 3 சப்பாத்தி சாப்பிட்டா துன்பம். ஆகவே நான் துன்பத்தை துறக்கிறேன், இன்பத்தை துறக்கல. எங்கேயுமே இன்பத்தை துறக்குவதற்கு ஞானிகள் சொல்லவே இல்லை. 2 சப்பாத்தி இன்பம், இன்பத்தை ஏற்றுக்கொண்டேன். 3வது சப்பாத்தி துன்பம், அதை வேண்டான்னு சொல்றேன். இப்ப நான் எந்த பொருளையும் துறக்கல, துன்பத்தையே துறக்கிறேன். துன்பத்தை துறப்பதுக்கு என்ன கடினம்?
துறவு என்பது கடினமே இல்லை. ஏன்னா துன்பத்தை துறக்கிறேன், இங்க இன்பத்தை துறக்க சொல்லலை. நல்ல கவனிங்க, இதுதான் ஆத்மார்த்தம், யதார்த்தம். இது ஒவ்வொரு இடத்திலும் வரணும், சப்பாத்தியில மட்டுமல்ல, குறிப்பாக மனித உறவுகளில். ஏன்னா பொருளை வைக்கலாம், விட்டுறலாம். டிவி கெட்டு போச்சுன்னா இன்னொரு டிவி வாங்கிக்கலாம், பொருள் இல்லை. ஆனா மனித உறவுகள்ல இன்னொரு உறவை விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த மனைவி சரியில்லைன்னா இன்னொரு மனைவி வாங்குவது என்பது சரியல்ல. இந்த மகன் வேண்டாம்னா இன்னொரு மகனா, அது சரியில்லை. ஆக மனித உறவுகளில், குடும்ப வாழ்க்கையில் துறவு எப்படி சாத்தியமாகும், இன்பம் எப்படி சாத்தியமாகும் என்று நல்ல நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரலாம். இன்னைக்கு கூட்டு குடும்பமா, கணவன் மனைவியா, பெற்றோர்கள், குழந்தைகள் மகிழ்ச்சியா வாழ்றோம். அந்த மகிழ்ச்சி நீடித்திருக்க வேண்டுமானால் என்னுடைய மனைவியோடு நான் வைத்திருக்கிற கணவன் மனைவி உறவு எப்போதுமே ஆனந்தமாக இருக்கணும்னு சொன்னா அந்த உறவுல ஒரு துறவு இருக்கணும். என்ன துறவு? நான் என் மனைவியோடு சேர்ந்து வாழலாம், சார்ந்து வாழக்கூடாது. என் மனைவி என்னோடு சேர்ந்து வாழலாம், என்னை சார்ந்து வாழக்கூடாது. என் குழந்தைகளோடு நான் சேர்ந்து வாழலாம், அவர்களிடம் சார்ந்து வாழக்கூடாது. இந்த சமுதாயத்தில் எல்லோரிடமும் சேர்ந்து வாழலாம், யாரிடமும் சார்ந்து வாழக்கூடாது. இது ஒரு அற்புதமான தத்துவம். சேர்ந்து வாழலாம், சார்ந்து வாழக்கூடாது. அப்படின்னா பொருள் புரிஞ்சுதான் பாருங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உதாரணமா, தாமரை இலையும் தண்ணீரும் போல ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. தாமரை இலை குளத்துல கிடக்கு, அதுல கொஞ்சம் 2 நீர் திவலைகள் அப்படியே உருண்டு 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 ஓடுது, பார்த்துக்கீங்க. இப்ப அந்த இலையோட தண்ணீர் என்ன செய்யுது? உறவாடு. கணவன் மனைவி உறவாடுவது போல வைத்துக்கொள்ளும். கணவன் மனைவி உறவாடுறோமா? உறவாடு. ஆனா அந்த தண்ணீர் அந்த இலையில என்ன செய்யல? ஒட்டல. உறவாடுகிறது ஒட்டல, சேர்கிறது சாரல. இதை நாம சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தமா கொண்டோம். கணவன் மனைவி சேர்ந்து வாழலாம், சார்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்னா டிபெண்டன்ட் சொல்றோமா இல்லையா? சார்ந்து வாழ்வதுன்னு சார்ந்துன்னா டிபெண்டன்ட் இல்லையா? இண்டிபெண்டா வாழணும். ஒரே கட்டில 2 பேரும் படுத்திருக்காங்க, கணவன் மனைவிக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறாங்க. மற்ற நேரங்களில் ஐயோ சாப்பாட்டுக்கு தண்ணி வைக்கலையே சொல்லக்கூடாது, போய் தண்ணி எடுத்து வச்சு. கணவன் எனக்கு துணி எடுத்து தரலையே சொல்லக்கூடாது. ஒரு புதிய சீர்திருத்தம் என்ன? கணவனும் பொருளீட்டணும், மனைவியும் பொருளீட்டணும். அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்க பூர்த்தி செய்து கொள்ளணும். அவங்கள இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. இண்டிபெண்டன்சி வரணும். இப்படி ஒரு பழக்கம் வந்தால் அவங்க சுதந்திரத்தில் நான் கை வைக்கல, ஏன் சுதந்திரத்தில் அவங்க கை வைக்கல. ஆனா சார்ந்தால் கை வைப்போம். நான் என் மனைவியை சார்ந்துட்டேன்னு வைங்க, அவங்களையே நம்பி வாழும் போது என்ன அறியாம அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பு, என்ன அறியாமலே அவர்களை உரிமை கொண்டாடுறது எல்லாம் வந்து போகும். பொசசிவ்னஸ் வந்து போகும். வந்துருமா வராத? அப்போ அமைதி போயிடும். அப்ப இன்னையிலிருந்து நீங்க என்ன பயிலணும்? வீட்டுக்கு போனதும் எந்த காரணம் கொண்டும் பிறரை சார்ந்து வாழாத. சண்டை போட சொல்லல, தப்ப எடுத்துக்க கூடாது. சேர்ந்துதான் வாழணும், ஆனா சார்ந்து வாழக்கூடாது. நான் ஒரு இடத்துல ஒரு வாசகம் படிச்சேன். Togetherness is eternal love. Togetherness is eternal love. அப்போ ஒரு கணவன் மனைவி டுகெதர்னஸ் என்ன? சேர்ந்து, கெட் டுகெதர், டு கெட் இல்லையா? டுகெதர், டு கெட்.
அப்ப நானும் என் மனைவியும் டுகெதர் சேர்ந்து இருந்தா எட்டர்னல் லவ்னு வருது. அப்படி அல்ல. நானும் என் மனைவி சேர்த்து இருக்க முடியாது. ஒரு நிமிடம் இருக்கலாம், அந்த ஒரு நேரம் 2 நிமிடம் இருக்கலாம், அடுத்த க்ஷணம் நான் வேற நீ வேற. நீங்க நல்லா பார்க்கணும். சைக்காலஜிக்கலா பார்த்தீங்கன்னா, நல்ல சைக்காலஜி பாருங்க. ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவியோ அந்த கணவனோ உடல் அளவில் எந்த விதமான ஈகோவும் காட்டல. கணவனும் மனைவியும் தன்னுடைய உடலை முழுமையாக இன்னொருத்தருக்கு ஒப்படைக்கிறாங்க. அதான உறவு. ஆனா எந்த கணவன் மனைவியாவது மனதை ஒப்படைத்தார்களா? இல்லையே. உடலை ஒப்படைத்தது போல ஈகோ இல்லாம மனதை எந்த கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யல? ஒப்படைக்கல. சரிதானா? அப்ப உடலை ஒப்படைக்கும் போது இருந்த அந்த பிணைப்பு, டுகெதர்னஸ், அந்த வேலை முடிஞ்சு போச்சு. மனதை ஒப்படைக்காததுனால என்ன ஆகாது? டுகெதர்னஸ் ஆகாது. then no eternal love. அன்பு சாத்தியமே இல்லை. அப்ப டுகெதர்னஸ் எங்க நடைபெறும்? எப்போ எட்டர்னல் லவ் வரும்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த வாசகத்தை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்த போது, இந்த மனம்னா புறமனம், பல பல விஷயங்களை எண்ணி அலைந்து கொண்டிருக்கிற மனம் எப்போது அதனுடைய ஆழ்மனதோடு இணைகிறதோ, தட் இஸ் டுகெதர்னஸ். புறமனமும் ஆழ்மனமும் இணையுமானால் தட் இஸ் டுகெதர்னஸ். அங்குதான் எட்டர்னல் லவ் இருக்கும். எட்டர்னல் லவ் என்பது புறமனமாக இயங்குகிற மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஓர்மனில் எய்தி ஆழ்மனதோடு இரண்டரை கலக்கும் போது அங்குதான் அளப்பரிய அன்பு என்பது என்ன என்று அறிய முடியும். அப்ப அந்த இடத்துல புறமனம் ஆழ்மனதோடு கலந்ததும் புறமனம் என்ற பெயர் கிடையாது, ஆழ்மனம் என்ற பேரு கிடையாது. அதுதான் சொன்னேன். அகமாக செல்லும் போது ஒடுங்குறோம், புறமாக செல்கின்ற போது விரிகிறோம் தவத்துல. ஆனா ஏகமாக மாறிய பிறகு அகம் புறம் என்று ஒன்றும் இல்லை. உதாரணமா இப்ப நாம எங்க உட்கார்ந்துருக்கோம்? இந்த அறைக்கு உள்ளையா வெளியிலையா? உள்ள. எது வெளி? அங்க போகணும். சரி, உள்ள உட்கார்ந்துங்க. இப்ப என்ன பண்றோம்? யாரையோ கூப்பிட்டு இந்த செவரெல்லாம் எடுத்துட்டேன்னு வச்சிடுங்க. இப்ப இந்த அறைக்கு உள்ள இருப்பீங்களா வெளியில இருப்பீங்களா? இந்த செவரை எடுத்தாச்சு. வெளியில? வெளியிலயா உள்ளையா? வெளியில. உள்ள. உள்ளேயும் இல்லை வெளியிலும் இல்லை, அறையே இல்லையே. நல்ல கவனிங்க. இந்த அறை இருக்கும் போது உள்ள வெளியும் சொல்றோம். இந்த செவரை எடுத்துட்டோம், நம்ம அப்படியே உட்கார்ந்துருக்கோம். இடத்த விட்டு இடம் நகரல. 4 செவரையும் எடுத்து ரூஃபையும் எடுத்துட்டோம். இப்ப உள்ள இருக்குமா வெளியில இருக்குமா? உள்ளேயும் இல்லை வெளியில, அறையே இல்லை, உள்வெளியற்ற. அதே மாதிரி இந்த நான் என்பது இந்த அறைக்கு ஒப்பானது. இந்த நான் என்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு உள், எனக்கு வெளி கிடையாது. நோ செக்சுவல் அர்ஜ். தப்பா நினைச்சிடக்கூடாது. அவளுக்கு மைண்ட்ல எந்த செக்சுவல் அர்ஜும் கிடையாது. பியூர் லவ், பியூர் கான்சியஸ்னஸ். அதான் கிருஷ்ண லீலா. இப்போ இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இருப்பாரு, அவங்க அதை போட்டிருப்பாங்க. என்னன்னு போட்டிருப்பாங்க? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பியூர் கான்சியஸ்னஸ். அந்த வார்த்தை ஞாபகம் இருக்குங்களா? அத என்ன ஒரு, அதுக்கு ஒரு நேம் உண்டு. இஸ்கான். இஸ்கான் தானே? என்ன அர்த்தம் அப்படின்னா? அதுக்கு விரிவாக்கம் என்னங்க? இன்டர்நேஷனல் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். வாட் இஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்? லவ், நத்திங் பட் லவ். கிருஷ்ணா மீன்ஸ் கிருஷ்ணா லீலா, லவ், லவ் கான்சியஸ்னஸ். அந்த லவ் கான்சியஸ்னோட நீங்க பாருங்க, கண்ணோட கண். நீங்க உங்க வீட்டுக்காரர் கண்ணை நினைத்து பார்த்து பாருங்க, நீங்க உங்க மனைவி கண்ணை பாருங்க. பார்க்கும்போது வித் லவ், நாட் செக்சுவல் அர்ஜ், வித் லவ். பார்த்து பழக பழக நீங்க யார வேணாலும் பார்க்கலாம். கண்ணோடு கண் பார்த்தாலும்
எங்கேயும் வருஷம் வராது. மனப்பு என்ன ஆகுது? சுத்தமா மாறுது. ஏன்னா இந்த ஆண் பெண் கிடையாது. நோ செக்ஸுவல் அர்ஜ். தப்பா நினைச்சிடக்கூடாது. அவளுக்கு மைண்ட்ல எந்த செக்ஸுவல் அர்ஜும் கிடையாது. பியூர் லவ், பியூர் கான்சியஸ்னஸ். அதான் கிருஷ்ண லீலா. இப்போ இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இருப்பாங்க, அவங்க அதை போட்டிருப்பாங்க. என்னன்னு போட்டிருப்பாங்க? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பியூர் கான்சியஸ்னஸ். அந்த வார்த்தை ஞாபகம் இருக்குங்களா? அத என்ன ஒரு அதுக்கு ஒரு நேம் உண்டு, இஸ்கான். இஸ்கான் தானே? என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு விரிவாக்க என்னங்க? இன்டர்நேஷனல் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். வாட் இஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்? லவ், நத்திங் பட் லவ். கிருஷ்ணா மீன்ஸ் கிருஷ்ணா லீலா, லவ், லவ் கான்சியஸ்னஸ். அந்த லவ் கான்சியஸ்னோட நீங்க பாருங்க, கண்ணோட கண். நீங்க உங்க வீட்டுக்காரர் கண்ணை நினைத்து பார்த்து பாருங்க, நீங்க உங்க மனைவி கண்ணை பாருங்க. பார்க்கும்போது வித் லவ், நாட் செக்ஸுவல் அர்ஜ், வித் லவ். பார்த்து பழக பழக நீங்க யார வேணாலும் பார்க்கலாம். கண்ணோடு கண் பார்த்தாலும் எங்கேயும் வருஷம் வராது. மனப்பு என்ன ஆகுது? சுத்தமா மாறுது. ஏன்னா இந்த ஆண் பெண் அது விடுதலை என்றால் வேற ஒண்ணும் இல்லை. மயக்கத்திலிருந்து தெளிவுக்கு வருவது, மாயையிலிருந்து உண்மைக்கு வருவது. அப்போ அந்த உண்மைக்கு வந்த போதே இன்னைக்கு எந்தெந்த காரியங்களில், பொருள்களில், நிகழ்ச்சிகளில் நாம் சிக்கி இருக்கிறோமோ பற்றோடு, அந்த பற்று தானாக அகன்று பக்குவம் அடைகின்ற போது விடுதலை என்பது ஒரு இயல்பான நிகழ்ச்சி. மகரிஷி அவர்கள் அழகாக சொல்வார். புளியங்காய புளியம் பழத்தையும் சொல்வார். புளியங்காய் அது காயாக இருக்கிற போது அதில் இருக்கிற தோலை உரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது ஒட்டி கொள்ளும், பற்று அதிகம். ஆனால் அது அப்படியே பழுக்க விட்டுட்டோம்னா மரத்தில் அந்த புளியங்காய் பழுக்கின்ற போது அது உள்ள சுருங்கி கொள்ளும், ஓடு வேறு பழம் வேறாக பிரிந்து கொள்ளும், காம்புல மட்டும் லேசா ஒட்டி கொள்ளும். அதே போல அந்த பழுத்த நிலை வருகிற வரை நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானம் பரமானந்தம் என்று சொல்வார். அந்த பழுத்த நிலை, புளியங்காய் பழுத்த நிலை அடைந்ததும் அதற்கு ஒரு துறவு, தோளோடு ஒட்டியிருந்த பற்று தானாக விலகி ஒரு துறவு. ஆனா காம்புல மட்டும் லேசா ஒட்டி கொண்டு. அதே போல இந்த உலகத்துல ஒட்டணும் என்று சொன்னா அந்த உறவு. ஆனா தோளோட பழம் ஒட்டாதது போல நாமும் ஒட்டாத அளவுக்கு சுருங்கி கொள்ளும். அது இயல்பாக வரும் மனம் பக்குவம் அடைகின்ற போது. பழுத்த நிலை வருவரை நீ நான் என்றோம். என்ன அர்த்தம்? இந்த அறிவு தெளிவாகல, மனம் பக்குவமாகல, நீ நான் என்ற பேதமை கொண்டோம். ஜாதி பேதமை, மத பேதமைன்னு பல பேதமைகள். உயர்வு தாழ்வை தான் பேதமை என்று சொல்லுகிறோம். பலவிதமான கருத்து வேறுபாடுகளைத்தான் பேதமை என்று சொல்லுகிறோம். நீ நான் என்று பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்றோம். அந்த நீ நான் என்று சொன்னா அந்த வேறுபாடு உடையவர்களாக இருக்கிறோம். பதம் அடைந்தோம். பதம் நல்ல வார்த்தை. பதம் பக்குவம். இந்த மனம் பக்குவம் அடையுது, அறிவு தெளிவாகுது, பதம் அடைகிறோம். ஒன்றாகும். எப்ப டுகெதர்னஸ், ஒன்றாகிறோம். பி ஒன்னஸ், அதாவது கருத்து வேறுபாடெல்லாம் இல்லை. இப்போ ஒரு விதமான பேதமைகளும் இல்லை. எப்போ மனம் பக்குவமாகும் போது நான் ஏக பரம்பொருள், நானே எங்கும் சக்தியாக அலை அலையாக வியாபித்திருக்கிறேன். ஒரு வியாபி, சர்வ வியாபி. நான் சர்வ வியாபி, நான் ஆத்மஸ்வரூபம், என்னை தவிர்த்து பிரிதொன்றும் இல்லை, பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை. இதான் பக்குவம். என்னை சூழ்ந்திருக்கிற மனித உறவுகள் பலவிதமாக பேசலாம், என்னை விமர்சிக்கலாம், குறை கூறலாம், ஆனால் எந்த ஒன்றும் என்னை பாதிப்பதில்லை. எப்படி உணவு சாப்பிடுகின்ற போது சில நேரங்களில் நமது நாக்கை, நமது பல்லை கடித்து விடுகின்ற போது
அது வலியாக இருந்தாலும் பல்லை நாம் கோவித்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் பல்லும் நான், நாக்கும் நான். அதே போல இங்கு இருக்கிற அனைத்து மனிதர்களும் என்னுடைய உறுப்புகள். நான் வேறு, அவர்கள் வேற அல்ல. அவர்கள் எல்லாம் என்னுடைய உறுப்புகள். இந்த உடல்ல எத்தனை உறுப்புகள் இருக்கு, அதே போல இந்த இயற்கை என்னுடைய உறுப்பு. அனைத்து உறுப்புகளும் இணைந்துதான் நான். ஆகவே யாரோ எனக்கு துன்பம் கொடுத்தார்களானால் யாரோ கொடுக்கவில்லை, எனது உறுப்பு, எனது பல் எனது நாக்கை கடித்து விட்டது. ஆகவே சினங்கொள்வதற்கு அவசியம் இல்லை. பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை. இப்படி நாம அடிக்கடி சிந்தனை செய்து எடுத்துக்கொண்டோமானால் ஒரு ஃப்ரீடம், அன்டிஸ்டர்ப்டு மைண்ட். ஃப்ரீடம் மீன்ஸ் அன்டிஸ்டர்ப்டு மைண்ட். எதனாலும் பாதிப்படையாத மனதை பெறுகின்ற போது அதுதான் சுதந்திரம். லிபரேட்டட் மைண்ட், லிபரேட்டட் மைண்ட், விடுதலை பெற்ற மனம், ஆன்மா. அந்த நிலை வந்த பிறகுதான் ஆனந்த களிப்பு ஏற்படும். ஆனந்தமய கோஷம் என்று இறுதியாக சொல்வார். ஆனந்தமயம், ஆனந்தமய கோஷம். 5 கோஷங்கள் உண்டு. கோஷம் என்றால் போர்வை. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னம் என்றால் உணவு. உணவை உண்டு பெற்றுக்கொண்டது உடலையே நான் என்று கருதுவது அன்னமய கோஷம். நான் என்பது உடல் நினைக்கிறோமா இல்லையா, அது அன்னமய கோஷம். மனோமய கோஷம் என்று சொன்னால் மனம்தான் நான் என்று கருதுவது. அதற்கு மேல பிராணசக்தி, அந்த நமது உடலில் இருக்கிற பிராணசக்தியை தான் நான் என்று கருதுவது. அதற்கு மேல விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்றால் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற சக்தி, அதைத்தான் நான் என்று கருதுவது. தவத்திற்கு முன்பாக உடலும் மனமும் நான் என்ற குறுகிய நிலை. தவமாற்ற தொடங்கியதும் அந்த பிராணசக்தி தான், அந்த உயிர் தான் நானாக இருக்கிறது. ஒரு மேல்நிலைக்கு வரும். ஆனா உயிர் மீது மனம் செலுத்தி தவமாற்றி உயிர் என்பது சக்தி, அது பிரபஞ்சம் முழுவதும் பேரியக்க களமாக இருக்கிறது என்று அந்த சக்திகளை விரிவு பெறுகின்ற போது நான் விஞ்ஞானமய கோஷம் என்று கருதுகிறேன். அதுவும் ஒரு உயர்ந்த நிலை. அதையும் கடந்து சிவநிலை எய்திய பிறகு நான் உடல் அல்ல, உடலில் வாழ்கிறேன் மனமாக, ஆனால் நான் உடலும் அல்ல மனமும் அல்ல. அந்த உடலையும் மனதையும் இயக்கிக் கொண்டிருக்கிற உயிராகவும் இருக்கிறேன், ஆனால் உயிரே நான் அல்ல. பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற சக்தி நான் தான், ஆனால் அதுவும் நான் அல்ல. அல்டிமேட் ட்ரூத் இஸ் a state of blissfulness. அந்த சிவநிலையோடு ஒன்றி கலந்து விட்ட பிறகு அப்படியே நிற்கிறோம். அங்கு பொருள்தன்மை அல்ல, பொருள்தன்மை இல்லை. சக்திங்கிற இயக்கமும் அல்ல, மனம் முற்றிலும் அடங்கிவிட்டது. பொருளும் அல்ல, சக்தியும் அல்ல. என்ன அங்கு ஒரு அனுபவம் கிட்டுகிறது, ஆனந்தம். இறைத்தன்மை என்பது ஆனந்தம், a state of blissfulness. அந்த ஆனந்தத்திலேயே நிற்கிறோம். இதுதான் ஆனந்தமய கோஷம். ஆனந்தமே நானாக இருக்கிறது. This self is nothing but only joyfulness. ஒரு ஆனந்த களிப்பேதான் செல்ஃப். அதான் ஆனந்தமய கோஷம். உச்சக்கட்டம், ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை ஆனந்தமயம். சிவானந்தம் என்று பெயர் வச்சார். சிவம் என்பது ஆனந்தம். சிவம் என்ற சொல் எதை குறிக்கிறது, எந்த தன்மையை குறிக்கிறது என்று சொன்ன ஆனந்தம். எல்லையற்ற அசைவற்ற அந்த வெட்ட வெளி, அந்த வெட்ட வெளியினுடைய உள்ளார்ந்த தன்மை பேரானந்தம். அதை நாம உணரணும். அதை உணர்கின்ற போதுதான் ஆன்மாவிற்கு விடுதலை.
இந்த ஆன்மா இன்று இந்த உலகாயுத வாழ்க்கையில சிறைப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா அது சுகத்தை தேடி, முழுமையான சுகத்தை தேடி பல பொருள்களை நாடுகிறது, பல மனித உறவுகளை நாடுகிறது. ஏன்னா அதிலிருந்து தான் இது வரைக்கும் இன்பத்தை அடைஞ்சிருக்கு. ஆனா அதை தேடிக்கொண்டே இருக்கிறது, கிட்டுவதில்லை. அது உண்மையில் தேடுகிற முழுமையான சுகம் நானாக இருக்கிற போது நான் என்னை எவ்வாறு வெளியில் தேட முடியும்? அதுக்கு தெரியல. அது தேடுவது தன்னைத்தான் தேடுது, செல்ஃபிஷ் ஜாய். ஆனா அந்த ஜாய், அந்த சுகத்தை வெளியில தேடு. அப்ப நான் என்னை வெளியில் தேடினால் எனக்கு நான் எவ்வாறு கிட்டுவேன்? அதேதான், இது ஒரு பேதமை, ஒரு அறியாமை. ஆனா இந்த மாதிரி மனதை விரித்து எல்லாம் செய்து வந்தோமானா பக்குவம் அடைய 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 தேடினவனும் தேடப்பட்ட பொருளும் ஒன்றாக இருக்க தேடுவானே. Then no seek, no need to seek, no more moments, just I am. தேவையில்லை, தேட வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ தெளிவான நல்ல அறிவு வருகின்ற போது தேடுபவனும் தேடப்பட பொருளும் ஒன்று என்றால் தேடுவானே. அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து போகும். அப்புறம் என்ன, நேற்று இரவு சொன்ன மாதிரி சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். இதான் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். என்ன வாழும் நிலை? ஆனந்தமே வாழுது. எது வாழுதுன்னா நாம சொல்லுவோம் உடல் வாழுது, மனம் வாழுது, உயிர் வாழுதுன்னு சொல்லுவோம். ஆனா வாழுகிற தன்மை என்னன்னு பார்க்கும்போது ஆனந்தமே. அப்ப வாழும் நிலை என்ன? ஆனந்தம். அதை உணர்ந்துட்டோம், அந்த ஆனந்தத்தை உணர்ந்துட்டோம். இன்னும் என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம் எனக்கு. அப்போ தொண்டாற்றி இதே வழியை பிறருக்கு காட்டி எல்லோரையும் ஆனந்த கழிப்பிலே இணைத்துக் கொள்ள. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆடுறோம், பாடுறோம், ஆனந்தமா இருக்கிறோம் சொன்னா எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சு போச்சு. அதான் சிறப்பான தொண்டு. அந்த தொண்டாற்றி இன்பம் காணும். அந்த தொண்டுல ஒரு பெரிய இன்பம் இருக்கு. இந்த தொண்டின் மூலமாக பிறருடைய முகம் மலர்கின்ற போது, அந்த மலர்ச்சியை காணுகின்ற போது இங்க அகத்திலே ஒரு மலர்ச்சி, அதான் இன்பம். பாருங்க, நம்ம ஒவ்வொருவரையும் இந்த குருமகானவர்கள் எந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சுட்டாங்கன்னு பாருங்க. ஒரு உயர்ந்த இடத்துல நம்ம உட்கார வச்சிருக்காங்க. 2600 ஆண்டுகளுக்கு முன்பு கௌதம புத்தனுடைய சத்சங்கம் தமோபதம். அப்போ அவருடைய காலத்திற்கு பின்பு அவர் சீடரெல்லாம் பாடினாங்க, புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. என்ன அர்த்தம்? புத்தம் என்றால் அந்த சித்தார்த்தன்கிற ஒருவனை குறிக்கிற சொல் அல்ல. புத்தம் என்றால் இறைநிலை உணர்ந்தவர்கள் எல்லாம் இறை என்று வைத்துக் கொள்ளும். புத்தம் என்றால் இறை, தெய்வம். புத்தம் சரணம் கச்சாமி. அந்த புத்தத்தை உணர உணர அறநெறி தானா வரும். அதான் அர்த்தத்துல சொல்றாரு, தர்மம் சரணம் கச்சாமி. தர்மம்னா அறம், அறத்தை. சரணம் என்றால் வணங்குவது, இணங்குவது. சரணம் சரணடைவது, அதோடு இணைந்து கொள்வது. புத்தம், இறைவா நான் உன்னோடு இணைந்து கொள்கிறேன், சரணம். தர்மம் சரணம், அறநெறி வாழ்க்கையோடு இணைந்து கொள்கிறோம், சரணம். சங்கம் சரணம். சங்கம்னா என்ன? மகரிஷி அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த உலக சமுதாய சேவா சங்கம். இந்த சங்கத்தோடு நான் இணைந்து கொள்கிறேன், இணைந்து கொண்டு தொண்டாற்றுகிறேன். 3 நிலை. இறைவனோடு ஐக்கியமாகிறோம், அறநெறி வாழ்வோடு ஐக்கியமாகிறோம், சங்கத்தோடு ஐக்கியமாகிறோம். சத் சங்கம் என்றாலேயே, சத்துன தெய்வம், சங்கம் என்றால் இணைந்து, இறைவனோடு இணைந்து கொள்வது. இது சத் சங்கம். நமது அலைப்பாய்கிற மனம் இறைவனோடு இணைந்து கொள்வதற்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய இடமாக இந்த சங்கம், சத் சங்கம் அமைகிறது. இந்த சத் சங்கம் புறத்தை மட்டுமல்ல, அது சதா அகத்திலே நடக்க வேண்டிய ஒன்று. சத் சங்கம் தொடர்ந்து சத் சங்கம் அகத்திலே நடக்கணும். நமக்குள்ளாகவே நாம சிந்திக்கிறோமே, பேசிக்கொள்கிறோமே,
ஆய்ந்து கொள்கிறோமே, அது ஒரு சங்கம். அங்கு செதறி இருக்கிற மனமெல்லாம் அங்க சங்கமிக்கிறது, ஒருமிக்கிறது. அந்த பி ஒன்னஸ் என்று சொல்றோமே, சங்கமம். பலவாறாக இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் ஓய்ந்து அந்த மனம் ஒரே மனமாக, சத் சங்கம் மனதுக்குள்ள அப்படி அமையும் போது உள்ளிருக்கிற தீய குணங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். உள்ளுக்கு சத் சங்கம் நிகழுமானால் தொடர்ந்து அங்கு இருக்கிற மாசுகள் அனைத்தும், தீய குணங்கள் அனைத்தும் அப்படியே நெருப்புல பட்டு நீராகிவிடும். இதுதான் நீத்தார் பெருமை என்று வள்ளுவர் சொல்வார். நீத்தார், நீத்தார் என்றால் தன் மாசுகளை நீத்தவர்கள், தூயோன். இது அழகா பாரதியார், மகாகவி பாரதியார் அழகா ஒரு கவியில சொல்றார். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை காட்டினிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, அக்னியில் குஞ்சென்றும் மூப்பொன்றும் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஆடுறார். ஆனா அந்த பாட்டுக்கு மேல்வாரியாக நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா, ஏதோ காட்டுல போய் ஒரு சிறு நெருப்பை வச்சாரு பொந்துல, அந்த முதல் மரம் எரிஞ்சது, பக்கத்து மரத்துல பிடிச்சது, அந்த மொத்தமா காடே அழிஞ்சு போனதாக நாம பொருள் எடுத்துக்கொள்வோம். ஆனா அவர் எந்த ஆழ்ந்த பொருளில் சொன்னார் என்று சொன்னா, அக்னி குஞ்சு என்பது அகவேள்வி. இப்ப நாம சொன்னமே சத் சங்கம், உள்ளே நடக்கிற சத் சங்கம் அகவேள்வி, அக்னி குஞ்சு. அது காட்டிடை, காடு என்று சொன்னது மனம். இந்த மனதில் எத்தனையோ மாசோடு கூடிய காடுகள் வளர்ந்திருக்கு, மரங்கள் வளர்ந்திருக்கு. அத்தகைய மனம் என்ற காட்டுக்குள்ளே வேள்வி என்ற குஞ்சு, அக்னி குஞ்சை வைத்தாரா. அந்த தொடர்ந்த சத் சங்கம், அதன் மூலமாக உள்ளுக்கு இருக்கிற அந்த தீய குணங்களாகிய காடுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, வெந்து தணிந்தன காடு. அக்னியில் குஞ்சென்றும் மூப்பொன்றும் உண்டோ, அகவேள்வியில் அந்த தொடர் சிந்தனையில் ஆழ்ந்து பார்க்கல. சின்ன பார்வை பெரிய பார்வைன்னு இல்லை, சிந்தனைனா சிந்தனை, அக சிந்தனை, அகவேள்வி, அவ்வளவுதான். வெந்து தெரிஞ்சு போச்சு. இது சுத்தமாய் போச்சு. இது நீரு, திருநீரு என்று சொல்லுவாங்க. எப்படி அந்த பசுனுடைய சாணம், மாசோட கூடிய சாணத்தை நெருப்பில் இட்ட பிறகு சாம்பலாகி அதனுடைய மாசுகளை எல்லாம் நீற்ற பிறகு திரு நீராக, நீர் என்றால் நீற்ற, திருநீராக அமைகிறதோ, அதே போல நாம திருநீராக அமையும். அதான் நீத்தார் பெருமை. அந்த அளவுக்கு நாம உயர்ந்து கொள்ளணும் சொன்னா ஒரே வழி, தொடர்ந்து நம்ம மனதிற்குள்ளாக அக வேள்வி எனும் தற்சோதனை. அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து நாம செய்யணும். ஒன்றும் சிரமம்லாம் கிடையாது, நீங்க கொஞ்சம் முயற்சி தான் வேணும். ஆனா எந்த ஒரு புலனின்பத்தையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் துறவியாகணும், காட்டுக்கு போகணும், வீட்டை விட்டுறணும் அப்படின்னு தவறா எண்ணம் இளைஞர்கள் கொள்ளாது. சில இளைஞர்கள் இது போன்ற சத்சங்கத்தில் கலந்து கொண்டு தவறாக முடிவெடுப்பாங்க. திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், பெரிய தொழில் புனைய வேண்டாம், அமைதியா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அது தேவையில்லை. புலனின்பம் வேணும். புலனின்பத்தில் இருந்து பிறகு விடுதலை பெறணும். களவியும் கற்று மற என்று சொன்னார். எல்லாவற்றையும் அறிந்து அது என்ன உண்மை இருக்கு, வெயில்ல போயிட்டு வந்து நிழல்ல உட்காரு. ஆனா எப்போதும் தெளிவான அறிவோடு, சிந்தனையோடு, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க, சமயோஜித புத்தி, அதை பயன்படுத்தி கொண்டே எல்லா கோணங்களிலும் வாழ்க்கையை ரசிக்கணும். வாழ்க்கையில எதையும் புறக்கணிக்க கூடாது. எ கம்ப்ளீட் லைஃப் என்று சொல்லுவாங்க. ஒரு முழுமையான வாழ்வு. படிக்கணும், நல்ல தொழில் செய்யணும், பொருள் ஈட்டணும். ஆனா எல்லாத்திலையும் அறத்துக்கு உட்பட்டு பொருள் ஈட்ட வேண்டும் என்று சொன்னா அறத்துக்கு புறம்பாக அல்ல, அறம் நின்று வாழ்ந்து பொருள் ஈட்டணும், பொருளை தூய்க்கணும், அனுபவிக்கணும், பிறருக்கு தேவையா இருந்தா கொடுக்க முடிஞ்சா கொடுக்கணும். அப்படி ஒரு கம்ப்ளீட் லைஃப், பூரண வாழ்க்கை, எந்த ஒன்றையும் நெக்லெக்ட் பண்ணாம. சிலவங்க ஆன்மீகத்தில் வந்துட்டா ஆண் பெண் நட்பு கூடாது என்று கருதுறாங்க. இல்லை,
நான் நேற்று சொன்னேன், ஆண் பெண் நட்பு என்பது அன்புனா என்னான்னு தெரிந்து கொள்ளக்கூடிய முதல் படி. தாம்பத்தியம் என்பது, உறவு என்பது, ஆண் பெண் உறவு என்பது அன்பை அடையாளம் காட்டுகிற முதல் படி. ஆனால் காதல் என்பது அன்புடைய உச்சிப்படி. காதல்ல வேற எந்த கலப்பும் இல்லை. தட் இஸ் பியூர் லவ், சுத்த அன்பு. அங்கு நோ செக்ஸ், அங்கு உடல் சங்கமமாகிறது இல்லை, மனம் சங்கமாகிற இடம் தான் காதல். உடல் சங்கமாகிற இடம் உறவு, அது அன்புனுடைய முதல் படி. உடல் சங்கமம் ஆகணும். இந்த யோகாவையே அதிலிருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. உலகத்தில் எத்தனையோ இனிமைகள் இருக்கு, ஆனால் அந்த ஆண் பெண் கூடல் இருக்கே, சிவமும் சக்தியும், சிவசக்தி என்று சொன்னாங்க. அங்கு இருப்பது இன்பம் என்றாலும் கூட இன்பத்தையும் கடந்த ஒரு உறவு இருக்கு. தட் இஸ் டுகெதர்னஸ். இந்த ஆணும் அந்த பெண்ணும் தெரியாது, ஏதோ தெரியாத ரெண்டு பேரை நாம பொருள் செலவு பண்ணி திருமணம் செய்து வைக்கிறோம். முன்பின் தெரியாத இரண்டு நபர்கள், two unknown phenomena meet each other. எப்படி இருக்கும்? தெரிஞ்சு போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, நத்திங். தெரியாத வரைக்கும் சம்திங், தெரிஞ்சு போனா நத்திங். அந்த சம்திங்கிற உணர்வோடு ரெண்டு பேரும் சங்கமா. அது எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், கசப்புகள் வரலாம். ஆண் பெண் இணைப்புல, இல்லற வாழ்க்கையில எத்தனையோ கசப்புகள் வரலாம், வரதான் செய்யும். கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா அந்த கருத்து வேறுபாடுகளோடு இணைந்து சொல்லுவாங்களே, நம் நாட்டில் பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒற்றுமையா இருக்கிறோம். அதே போல பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், சின்ன சின்ன சண்டைகள் இருக்கலாம், சச்சரவுகள் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் இப்போ ஆன்மீகத்தில் வந்த பிறகு அங்க அதிகமா அந்த மாதிரி சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம, கருத்து வேறுபாடு இல்லாம, அந்த அன்பு முதல் படி அன்பிலிருந்து அடுத்த படிக்கு செல்றோம். மனைவியை நேசிக்கிறோம். காதல் என்பது எப்ப வருது? நீண்ட காலம் அந்த ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்ந்து பல சச்சரவுகளை கடந்து அந்த உண்மையான நேசம், அன்பு வரும்போதுதான் அந்த காதல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அத நீங்க சில வீட்டில் பார்க்கலாம், ரொம்ப வயதான தம்பதிகளா இருப்பாங்க. அவருக்கு 85 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு 82 வயசு இருக்கும். திண்ணையில உட்காந்து பொக்கவாயம் வச்சு சிரிச்சுக்கிட்டு கதையெல்லாம் பேசி சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன செக்ஸ் இருக்கு? ஆனா ஆரம்பத்துல செக்ஸ் தான், ஆனா முடிவில் இந்த பியூர் லவ் அவங்களுக்குள்ள வந்து போச்சு. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவரு போய் காலை பிடிச்சு, யாரு இவருக்கு கை வலிக்குது, அந்த அம்மாவுக்கு கால் வலிக்குது, கைவலியோட கூறிய கையை கொண்டு அந்த காலை பிடிச்சு பேர பிள்ளைலாம் பார்த்து சிரிக்குது, தாத்தா பாரு தாத்தா பாரு. அவ்வளோ லவ். அப்படி அமைச்சா எப்படி இருக்கேன் பாருங்க கடைசி வரைக்கும். இதான் மனம் ஒருமித்த தம்பதிகள் வரணும் நாம. அப்போ அங்க கடந்து போறோம். வாழ்க்கையில ஆரம்பத்தில் இருந்தெல்லாம் கடந்து போறோம். செக்ஸை கடறோம், சண்டைகளை கடறோம், சச்சரவுகளை கடறுகிறோம், விருப்பு வெறுப்புகளை கடறோம். விருப்பு வெறுப்பு ஒண்ணுமே இல்லை, சுத்த காதல் அன்பு. அதுதான் நம்ம நாடு அந்த கலாச்சாரத்தில் பெருமை மிகுந்த நாடாக இருந்தது. திருமணம் என்பது ஒரு கலாச்சாரத்தினுடைய உச்சக்கட்டம். திருமணம் என்பது கலாச்சாரத்தினுடைய உச்சக்கட்டம். ஒருத்தருக்கு ஒருத்தி கடைசி வரைக்கும். சாஞ்சுதான் வேடிக்கையா சொன்னாங்க. அமெரிக்காவில் பேசிட்டு இருக்கும் அங்க உள்ளவங்க கேட்கறாங்க, இந்தியாவில் 30 வருஷம் 40 வருஷம் எல்லாம் சேர்ந்து வாழ்றாங்களாம். How it is possible for 30 years with one devil, with the same devil? அப்ப சொல்லுவாங்களா, டெவில் இருந்து தான் டிவைன் வருது தெரியுமா? அந்த வார்த்தையை பாருங்க, டெவில் டிவைன் ரெண்டு கிட்ட ஒரே ஸ்பெல்லிங் தானே. டெவில் டிவைன். டிவைன் எப்போ வரும்? டெவில் இருந்து தான் வருமா? இல்லைன்னா வராது. டெவில் இல்லைன்னா டிவைன் இல்லை. உஷ்ணம் இல்லைன்னா குளிர்ச்சி இல்லை. இரவு இல்லையானா பகல் இல்லை. துன்பம் இல்லையானா இன்பம் இல்லை. ஜஸ்ட் டூ சைட்ஸ் ஆஃப் ஏ காயின். நேற்றே சொன்னேன், நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போல சாத்தானும் இறைவனும் அருகாமையிலே இருக்கிறாங்க. சாத்தானாக வெளிப்பட்டதே இறைவன் தான், தெரியுமா உங்களுக்கு? அதான் பியூட்டி.
எது சாத்தான் என்றால் எது தெய்வமோ அது சாத்தான். ஏன் சாத்தானா வந்தது? நீ தெய்வம் எது என்று அறிந்து கொள்வதற்கு. அது மாதிரி என் மனைவி என்ன டெவில்னு சொன்னா என்னுடைய இறைத்தன்மை காட்ட வந்தவள். So the devil is better than unknown devil. சொல்லுவாங்க இல்லையா, known devil is better than unknown devil. ரெண்டும் டெவில். அவளுக்கு நான் டெவில். நான் என் மனைவி சொன்ன இவர பெரிய இவரா, அவளுக்கு நான் டெவில், எனக்கு அவள் டெவில். ரெண்டு டெவில் சேர்ந்து வாழ்ந்து கடைசியா ரெண்டு டிவைனா மாறுது. தட் இஸ் பியூர் லவ். அதுதான் ஆண்டாள் கிருஷ்ணனை தன்னுடைய காதலனாக பாவித்து கண்ணீர் மல்க எத்தனை கவிகள் பாருங்க. ஆண்டாளுடைய கவிகள் அத்தனையும் காதல் வெளிப்படுதுன்னா அங்க நோ செக்ஸ். தட் இஸ் பியூர் லவ். அங்க உடலுக்கு சம்பந்தமே இல்லை, ஒன்லி உணர்வு, கான்சியஸ்னஸ். இதை நாம வளர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கணும். ஒன்னும் கஷ்டம் இல்லையே. உங்க ஈகோவை நீங்க இந்த 3 கடலுக்கு சந்திக்கிறீங்க, அங்க போட்டுட்டு போயிருங்க. நாளைக்கு இன்னைக்கு போகும்போது அங்க போய் அப்படி போட்டுட்டு போட்டா போயிடும். நேற்று நம்ம ஊட்டி நண்பர் அழகா சொன்ன, கங்கையில குளிச்சுட்டா பாவம் போயிடும். போயிடுவான். கொஞ்சம் 2 பக்கமும் பார்ப்போம். கங்கை போய் பார்த்தீங்கன்னா அதை விட அழுக்கு வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆமா, கங்கையில சுத்த அழுக்கு. ஆனா அந்த அழுக்கான கங்கையில குளிச்சா இந்த அழுக்கு போயிடுமா, பாவம் செய்வது. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு பக்கமா சிந்திச்சோம்னா ஒரு ஆத்துல குளிச்சா பாவம் போயிடும்னா அது வேடிக்கையா இல்லை. ஆனா பாவப்பதிவு ஆன்மாவில் இருக்கு. ஆன்மாவை எப்படி ஒரு தண்ணீர் சுத்தப்படுத்த முடியும்? ஆன்மாவை தண்ணீர் தீண்டுவதில்லைன்னு சொல்லிருக்கு கீதையில. அப்படி இருக்கும் இந்த ஆன்மாவை இந்த கங்கை நீர் எப்படி சுத்தப்படுத்த முடியும்? ஒரு விவாதத்துக்கு. ஆனா இன்னொரு உண்மையில இருக்கு. என்ன உண்மைன்னா, எத்தனையோ 100 ஆண்டு காலமாக ஒரு நம்பிக்கை வலுவாக இருக்கு இல்லையா, கங்கையில குளிச்சா பாவம் போயிடும். ஆனா அங்க பாவம் ஒன்றும் போகல, பதிவும் போகல, போக்கவும் முடியாது. ஆனா எது பாவம் என்றால் உண்மையில தவறு செய்வது பாவம் அல்ல, தவறு செய்துட்டே ஒரு குற்ற உணர்வு கொள்றோம் பாருங்க, அதுதான் பாவம். இப்போ விலங்கினங்கள்லாம் இன்னொரு விலங்கை கொண்டு தானே சாப்பிடுது. மனுஷனும் அதை தானே செஞ்சிட்டு இருக்கிறான். என்னைக்கு அவன் அறிவுல தெளிவாகி இது தப்புன்னு நினைக்கிறானோ அந்த குற்றுணர்வு வந்து போது பாருங்க, அப்பதான் அது பாவம். குற்றுணர்வே இல்லைன்னு வைங்க, ஒண்ணுமே பாவம் இல்லை. அப்ப எது பாவம்? நான் தவறு செய்து விட்டேனேன்னு நினைக்கிற பாருங்க, அந்த குற்ற உணர்வு, அது பாவம். இப்ப குற்ற உணர்வோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் 10 வருஷமா 20 வருஷமா. ஒரு நண்பர் சொல்றாரு, நீ போய் அந்த கங்கையில குளிச்சேன்னா எல்லா பாவமும் போயிடும். ஒன்று அதே நம்பிக்கையோடவே அங்க போய் குளிக்கிறான். குளிச்சுட்டு அப்பா நான் செய்த பாவம்லாம் போச்சு. இப்ப பாவம் போகல, என்ன போச்சு? குற்ற உணர்வு போயிடுச்சு. அவன் சுத்தமாயிட்டான். அப்போ கங்கையில குளிச்சா பாவம் போகுமானா இதுதான் என்னோட உண்மை. அது இப்ப நீங்க கங்கைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, எங்கேயும் போக வேண்டாம். ஒரு சித்தர் அழகா பாடுறார், உள்ளத்தின் உள்ளே உலபல தீர்த்தங்கள் அதை மெல்ல நின்று குடைந்து நீராடார், பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வியிலாரே. என்ன அர்த்தம்? உள்ளத்தின் உள்ளே உலபல தீர்த்தம், கன்னியாகுமரி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், கங்கை தீர்த்தம், அதெல்லாம் எங்க இருக்குதான்? உள்ளத்தின் உள்ளே உலபல தீர்த்தங்கள் அதை மெல்ல நின்று, எவ்வளவு வார்த்தை போடுறாரு பாருங்க, மெல்ல நின்று குடைந்து நீராடார். தவம் செய்யாதவர்கள் சொல்றாரு. தவம் எப்படி செய்யறோம்? மெல்ல பார்த்து அப்படியே ஊடுருவி உள்ள போறோமா இல்லையா, அப்படி நீராடார். பள்ளமும் மேடும், பள்ளம்னா கடல், மேடுனா மலை, சபரிமலை, ரிஷிகேஷ், கடல்னா கன்னியாகுமரி கடல், ராமேஸ்வர கடல். பள்ளமும் மேடும் எப்படி போறோம்? பறந்து திரிவரே. எல்லாரும் அடிச்சுட்டு ஓடுறாங்கல்ல, அவங்க அவர் என்ன சொல்றாரு? கள்ள மனமுடை, திருட்டு மனமுடைய கல்வியிலாரே மூடரேன்ற. நான் சொல்லல, என்ன யாரும் கோச்சுக்காது, அவர் சொல்ற. இந்த ஞானம் வந்து போச்சுன்னா பரிகாசமா இருக்கும். சாமி ஒரு பாடல் எழுதினார் பாரு, கடவுள் நிலை அறிந்த பிறகு கண்டு கொண்டேன் சிறுபிள்ளை விளையாட்டாக. எது சிறுபிள்ளை விளையாட்டா? கடவுளை அனைத்தையும் படைத்தான் என்றேன், கண் காது மூக்கு வைத்து கதைகள் பல சொன்னேன், பிறகு அந்த கடவுளுக்கு பசி தீர காய் கனிவுகளும் படைத்தேன்,
பின்பு அந்த கடவுளை யாராவது திருடிட்டு போயிடக்கூடாது பாருங்க, அறையில் வைத்து பூட்டியும் வைத்து. வேடிக்கையா சொல்றாரு, நம்மை காக்கிறவன் அவன், நம்ம யாரு அவனை காக்குது? நம்ம எல்லாம் காத்து ரசிக்கிறது யாருங்க? இறைவன் தானே. அந்த இறைவனை யாராவது திருடிட்டு போயிடக்கூடாதான். பூட்டி வைக்கிறோமா இல்லையா? வீட்டுல பூஜையை நல்லா பூட்டி வச்சோம், ஏன்னா அவர் ஓடிடுவார், இல்லை எவனா தூக்கிட்டு போயிடும். அவர் சொல்றாரு சிறுபிள்ளை விளையாட்டாக. இதுல என்ன விளையாட்டு? சின்ன பிள்ளை விளையாட்டு பாருங்க, தேரோட்டம். அதான் தேர் திருவிழா தவிர்த்தல் எழுதின ஒரு 5 ஒழுக்க பண்பாட்டுல ஒரு வரி, தேர் திருவிழா தவிர்த்தல். நீங்க இதெல்லாம் வெளியில போய் சொல்லாதீங்க, உங்க வீட்டுல கூட போய் சொல்லாதீங்க. நீங்க கூட இதை எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுவேன். அப்ப எங்க சொல்றீங்க? சும்மா கேட்டு வைங்களேன், உள்ளுக்கு அது வேலை செய்த செய்யட்டும். ஆமா அப்படித்தானே. நீங்க நெருப்ப மூட்டுங்க, மேல தண்ணீர் வைங்க பாத்திரத்தில், கொதிக்கும் போது கொதிக்கட்டுமே. உடனே கொதிச்சிருமா? இட் வில் டேக் டைம். தண்ணீருடைய அளவு நெருப்பு கொடுக்கிறது அளவுக்கு தக்கவாறு 2 நிமிஷம் கொதிக்கலாம், 5 நிமிஷம் கொதிக்கலாம். ஆனா சூடாய் கொதிக்க ஆரம்பிச்சது என்ன ஆகும்? இம்மீடியட் கன்வர்ஷன். நீர் ஆவியாக என்ன ஆயிடும்? மாற்றம், இம்மீடியட் கன்வர்ஷன். அதே மாதிரி நீங்க இந்த அக்னி கொஞ்சம் உள்ளுக்கு வையுங்க, அது எரிஞ்சு எரிஞ்சு உங்களை என்ன செய்யும்? ஒரு நேரத்தில் அங்க பாயிலிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, தண்ணீருடைய கொதிநிலை பாயிலிங் பாயிண்ட், இங்க மெர்ஜிங் பாயிண்ட், தன்மாற்றம், டோட்டலி செல்ஃப் கன்வர்ஷன். என்னவாக மாறிடும்? நான் யாராக இருந்து வந்திருக்கிறேன், சுத்தவெளி சிவம், அந்த இம்மிடியட் கன்வர்ஷன். இதுதான் வள்ளுவர் வீடு பேருன்னு சொல்றார். நம்முடைய வீட்டை, சுய வீட்டை பெறுவது. அதுக்கு வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், தீய கொளுத்தி உள்ள வச்சிட்டீங்கன்னா, தீன வேள்வி, அகவேள்வி. இதெல்லாம் ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன்னு யாரும் எடுக்க வேண்டாங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் சாமிஜியை சந்திச்ச பிறகு ரொம்ப ஈடுபாடோட, அதுக்கு முன்னாடி இருந்த நிலையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரங்களில் மனசு. 35 வயதுக்கு முன்னாடி இருந்த மனசு 35 வயசுக்கு பின்னாடி மகிழ்ச்சியை சந்தித்த பிறகு, தீட்சை வாங்கிய பிறகு, அவரிடம் சிறப்பு பயிற்சி பெற்ற பிறகு, அந்த காலத்துலலாம் அகத்தாய் பயிற்சின்னு 4-5 கிடையாது, ஒரே ஒரு சிறப்பு பயிற்சி தொடர்ந்து 4.5 நாள் எடுக்கணும். அவரே தான் பாடம் எடுப்பார், வேற எந்த ஆசிரியரும் எடுக்க மாட்டார். அவரோட முதல் 2-3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் செலவழிச்சு அவரு வாய் மூலமா நிறைய கருத்துக்களை கேட்டு, அப்புறம் திருக்குறள் புஸ்தகம் வாங்கி படிச்சு, தேவாரம் திருவாசகம் படிச்சு, பைபிள் கொஞ்சம் படிச்சு, குரான் கொஞ்சம் படிச்சு, உபனிஷத்துகள் கொஞ்சம் படிச்சு, சித்திரல் பாடல்கள் படிச்சு, நைட்ல 1 மணிக்கு தனியா உட்காந்து ஒய்ஃபு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான், நான் மட்டும் படிப்பேன். சில நேரங்கள் அழுவேன், திருவாசகம் படிக்கும்போது அப்படியே அழுக கொட்டும், அப்படியே பாவியா இட்டனே அப்படின்னு. ஆனா அது நாளாக நாளாக அறிவு தெளிவாக தெளிவாக எல்லாம் சரி. அது நான் செய்தது அல்ல பாவம், நான் கொண்டு வந்ததல்ல மாசு. இந்த உடலையும் உயிரையும் எங்க அம்மா அப்பா கொடுத்தாங்க, கூடவே என்னையும் கொடுத்தாங்க, கொஞ்சம் மாசும் கொடுத்தாங்க. இந்த உயிர் கலங்கமாயிருக்குன்னா எங்கிருந்து கலங்கமாச்சு? அங்கிருந்து வரும்போதே இல்லையா? அப்பா அம்மா உறவு கொண்டாங்க, அவருடைய உயிரும் இவங்களுடைய உயிரும் சேர்ந்தது. அந்த உயிர்லயே களங்கம் இருக்கு, ஆன்மாவில் களங்கம் இருக்கு, சேர்ந்துக்கிச்சு. இந்த உடல் வந்தது, உயிர் வந்தது, களங்கமும் வந்தது. இதை அறிந்து கொண்ட பிறகு என்னுடைய பொறுப்பு என்ன? இந்த களங்கம் என் பையனுக்கும் பிள்ளைக்கும் போகக்கூடாது. போகலாமா? போகக்கூடாது. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் தவம் செய்யணும், ஆராம் செய்யணும். ஒரு சித்தர் பாடுறார், கிளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி இழப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் ஆற்றும் தவம் அறம் மேற்துணையாமே. என்ன அர்த்தம்? நம்முடைய இல்லற வாழ்வு ஒரு சாகரம், திளைக்கும் வினைக்கடல். நம்ம இல்லறம் எப்படி? நிறைய வினைகள், நிறைய கர்மா, பாவ புண்ணிய கர்மா திளைக்குது, கொதிக்குது. அதுல இருந்து தீர்வுற வெளியேறி வருவதற்கு ஒரு தோணி வேணும். அந்த இழப்பினை நீக்க இருவழி உண்டு, ஒரு தோணியும் 2 துடுப்பு வேணும். அது எதுவா? கிளைக்கும் தனக்கும். கிளை என்றால் குழந்தைகள், தான் என்றால் நான் என் குழந்தைகள்லாம் எனக்கு கிளை, பிரான்சஸ். கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன், நான் தானே முதல்வன், ஆற்றும் தவமும் அறமும் மேல் துணையாமே. உங்க குழந்தைகள், உங்க சந்ததியர்கள் எதிர்காலத்துல நோய் இல்லாம, துன்பப்படாம, அமைதியா ஆனந்தமா வாழணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும்?
அருள் ஈட்டணும். இப்ப நம்ம என்ன ஈட்டி கொடுக்கிறோம்? பொருள். பொருள் வேணும், ஆனால் அருள் தான் ஈட்டி கொடுக்கணும். அருள்னா என்ன? தெய்வீகம், காட்லினஸ். அது எப்ப சாத்தியம்? நாம செய்யற தவமும் அறமும். தவம் ஏற்றினால் இறை உணர்வு, அது மனதிற்கு ஒரு தூய்மை. கர்மம், நல்ல கர்மம் செய்யறோம், வினை தூய்மை, அதான் அறம். அறம் என்பது வினை தூய்மை, தூய்மையான வினைகளை செய்வது. துன்பம் தராத நல்ல வினைகளை செய்தால் வினை தூய்மை, அது அறம். மனதை தூய்மையாகிட்டா இறை உணர்வு பெற்று, அது தவம். மன தூய்மையும் வினை தூய்மையும். பணத்துக்கு மேல எல்லாம் நம்ம நிறைய ஆசை காட்டக்கூடாது. நிறைய பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், அப்பதான் எதிர்காலத்தில் நல்லா இருக்கும். நிறைய சேர்த்து வச்சா பிள்ளைகள் கெட்டு போயிடும். அப்படிதானே? இன்னைக்கு சென்னையிலையும் பெங்களூர்லயும் நேற்று பேசிக்கிட்டாங்க. சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் மாசம் 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம் வாங்குறவங்க இருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டலும் 3 ஸ்டார் ஹோட்டலும் நிரம்பி வடியுது. பசங்க ஆணும் பெண்ணும் 2 பேரும் மது அருந்துறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்மோக் பண்றாங்க. யாரு? ஆண் ஸ்மோக் பண்றான், மது அருந்துறான். காலகாலமா பாக்குறோம். நம்ம வீட்டு பெண் பிள்ளை ஒண்ணு பிஇ படிச்சுட்டு 75 ரூபாய் சம்பாதிச்சு மது கோப்பையோடு இருக்கான்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா அப்படிதான் கலாச்சாரம் போயிட்டு. இதுக்கு என்ன காரணம்? அந்த பிள்ளையே பேட்டியில சொல்லுது, I am getting 75,000 per month, weekly 6 days, daily 15 hours நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன். I want relaxation. எங்க நாம ரிலாக்ஸ் பண்றோம்? மது கோப்பையில. ரிலாக்ஸேஷன் எங்க இருக்கு? போ மது கோப்பையிலையும். தெரியாத ஒரு பையனா இருந்த 4-5 பையனோட கலாச்சாரம் எப்படி சீரழி? இதுக்கு என்ன காரணம்? பணம். அந்த பணம் வேணுமா? கொஞ்சம் சிந்திச்சு. பணம் வேணும். எதுக்கு? இதுக்கு மட்டும் தானே. அதோடு நடத்திக்கும். இல்ல கற்பனை பண்ணி பிறரோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு நானும் பெரிய பங்களா கட்டணும், ஏசி வைக்கணும், கார் வைக்கணும், எல்லாம் செய்யணும்னு பிறர் ஒப்பிட்டு பார்த்து அவுட் ஆஃப் கம்பேரிசன் நமக்கு வரக்கூடிய கிரீடினஸ் அண்ட் ஜெலசினஸ். லைஃபே டோட்டலி கான்ஃபிளிக்ட். அவுட் ஆஃப் கம்பேரிசன் டோட்டல் கான்ஃபிளிக்ட். உண்டா இல்லையா? அதனால இன்னிலிருந்து என்ன செய்ய வேண்டாம்? யாரையும் ஒப்பிட்டு பார்க்க. உங்க குழந்தைகளை இனிமேல நீங்க சாப்ட்வேர் இன்ஜினியர் படிக்க வைக்காது. ஆமா, துணிஞ்சு சொல்லு, வேண்டவே வேண்டாம். அமெரிக்கனை விட்டுட்டான், இந்தியன் நல்ல ஏமாந்தவன் இருக்கிறான், அவன் தலையில வச்சுட்டான். நேற்று இரவு நாங்க 12 வரைக்கும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். 75,000 ரூபாய் மாசத்துக்கு. நாமெல்லாம் பார்த்துக்கவே மாட்டோம், வருஷத்துக்கு கூட கிடையாது. 75,000 ரூபாய் எண்ணி கொடுக்குறான். இப்ப என்ன பண்ணிட்டானா, போலீஸ் கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லி கம்பெனிலேயே ஸ்விம்மிங் பூல் கட்டுறான் பெங்களூர்ல. அங்கேயே பார் அட்டாச்சு ஸ்விம்மிங் பூல். எங்க? கம்பெனில. வீக்லி 1 டே இல்லை. உனக்கு எப்போ ஸ்ட்ரெயினா நீ பெயின் பண்றியோ, ரிலாக்ஸ், போ ஸ்விம்மிங் பூல்ல போய் குளி, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கோ, வேணா அவளையும் கூட்டிட்டு போ, அவளும் ரெடி. ஏன்னா அதுவும் உடல் தானே. ஸ்டெயின். எப்படி இருக்கு கலாச்சாரம்? நம்ம நாடு என்ன ஆயிடும்? இந்த பொறுப்பு நமக்கு வேணும், நம்ம பெரியவங்களுக்கு வேணும். என்ன பொறுப்பு? எதிர்கால இளைய சமுதாயம் கெட்டுவிடக் கூடாது. நீங்க சொல்லுங்க எல்லாத்திலையும். ஏதாவது பக்கத்து வீட்டுல உங்க பிள்ளைகளை சாப்ட்வேர்ல சேர்க்காத வேண்டான்னு சொல்லு. இல்ல இன்ஜினியர் தான், சிவில் இன்ஜினியரிங் போட்டுமே. கட்டிடக்கலை என்னைக்கும் மறையாது. சிவில் இன்ஜினியரிங் போட்டோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போட்டோம். இல்ல என் பையன் சரியா பாரு, ஒரு கடை வச்சு கொடுங்க. கடை வச்சு கொடுங்க. நான் கடை தான் வச்சேன். கடைக்கு வேலைக்கு போனேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்ணியிருக்கிறேன், சொந்தமா கடை வச்சேன், சம்பாதிச்சேன், நல்லா இருக்கிறேன். பெருசா ஒன்றும் படிக்கல. இப்ப என்ன கெட்டு போச்சு? அறிவு இல்லையா? படிச்சாதான் அறிவா? அறிவுக்கு கல்விக்கு சம்பந்தமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நாம படிக்கிற கல்வி தொழிற்கல்வி, அறிவு கல்வி அல்ல. அறிவு சார்ந்த கல்வி எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. மனவளக்கலையில தான் அறிவு சார்ந்த கல்வி. சாமிஜி அழகா சொன்னார், விஞ்ஞானம் அறிவியல் அல்ல. விஞ்ஞானத்தை தமிழ்ல அறிவியல்னு இப்ப போடுறாங்க இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. அது விண்இயல். விஞ்ஞானம் விண்இயல். எது அறிவியல்? இதுதான் அறிவியல். கான்சியஸுக்கு எது கல்வி கொடுக்கோ அதான் அறிவியல். மனவளக்கலை தான் அறிவியல். இதெல்லாம் எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அவருடைய உலக சமாதான புஸ்தகத்துல படிச்சீங்கன்னா தெரியும். சமுதாயம் சிறப்பா இருக்கும், முழுமையா இருக்கும். எந்த நோக்கத்துக்காக இனவர்த்தி நடக்குதோ, ஜீவன்கள் உடலை எடுத்துக்கொள்ளுதோ, அதற்கேற்ற ஒரு கல்வியும் வாழ்க்கை முறையும் அமையணும். ஆனா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற உலக அமைப்புல நான் வேணா பேசலாம்,
நீங்க வேணா கேட்கலாம். அந்த எல்லையை விட்டு தாண்டாத அளவுக்கு நீங்க ஒரு கல்வி கொடுக்கணும். ஏன்னா எனக்கு சமுதாயம் வேகமா கெட்டுட்டு இருக்கு. வேகமா இந்த குறிப்பா இந்த 5 வருஷத்துல நீங்க டெவலப் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்கள நல்ல கலாச்சாரத்தோட கட்டி காத்து, நம்ம பாரத நாட்டில் நல்ல கலாச்சாரம் அழிஞ்சிட்டு இருக்கு, கட்டி காத்து. ஆனா அந்த கலாச்சாரத்தை ஏன் கட்டி காக்கணும் அப்படிங்கிற உண்மையை எடுத்து சொல்லணும். சிகரெட் குடிக்கிற பையன் குடிக்காதுன்னு கூட நீங்க சொல்ல வேண்டாம். குடி, ஆனா என்ன அதனுடைய விளைவு வரும், நீ எதுக்காக பிறந்திருக்கிற. ஆனா அவ்வளவு பக்குவமா சொல்லிக் கொடுக்கிற அறிவு நமக்கு வேணுமே முதல் இல்லையா? ஒரு புத்தகத்துல படிச்சேன், பீயிங் எ சைல்ட் இஸ் ஈஸி, பீயிங் எ பேரண்ட் இஸ் டிஃபிகல்ட். ஒரு குழந்தையா வாழ்வது கஷ்டமே இல்லை, ஒரு நல்ல அப்பா அம்மாவும் இருக்குது கஷ்டம். இன் சென்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைய வளர்க்கிற அந்த அறிவு அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கணும். இல்லைன்னா குழந்தையும் கெட்டு போகும், குடும்பமும் கெட்டு போகும். ஆமா, நீங்க பீயிங் எ பேரண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இந்த அறிவை பெற்றுட்டீங்கன்னா அது தெளிவான அறிவை கொடுக்கும். உங்க குழந்தைகளை அதை செய்யாதீங்க இது செய்யாதீங்க சொல்லாதீங்க. லெட் தம் என்ஜாய். சின்ன வயசு தானே, என்ஜாய் பண்ணட்டும். முடி வளர்க்குறானா வளர்க்கட்டும், வெட்டுறானா வெட்டட்டும், தாடி வைக்கிறா வைக்கட்டும், திடீர்னு ஷேவ் பண்ணுவான் ஷேவ் பண்ணி மொட்டை அடிச்சுட்டு தருவான் சில பசங்க, அடி அப்படிதானே பண்ணட்டும். 2 பொண்ணுட்டு உட்காந்து பேசிட்டோம், என்ன தப்பு? கொஞ்சம் ஜாக்கிரதையா தூரத்துல இருந்து நீ எட்டி பார்த்துக்கோ, பேச்சோடு நிக்குதா. அப்படி பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த இச்சை கொஞ்சம் கொஞ்சமா என்ன சப்சைட் ஆகும். நீங்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். நீங்க அவனுக்கு அந்த அறிவை மட்டும் கொடுங்க, அடங்கட்டும். கூப்பிட்டு சொல்லுங்க, பையன் காலேஜில் படிக்கிறான்னு வச்சுக்கங்களேன், ஒரே 2 பொண்ணை கூட்டுருப்பாண்டே 5 பொண்ணை கூட்டுருவாடா, நான் சாப்பாடாக்கி போடுறேன். டைனிங் டேபிள் எல்லா பசங்களும் பிள்ளைகளுக்கும் நீங்க அம்மா சமைச்சு போடுங்க. அந்த நட்பு என்ன ஆகிடும், அந்த நட்போடு நிக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா சப்சைட் ஆகும். ஆகுமா ஆகாதா? கொஞ்சம் நினைப்பா. அப்ப இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா அந்த எல்லையை தாண்டாத அளவுக்கு அவங்களுக்கு அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சின்ன வயசுலயே நீங்க அப்படி வளர்க்கணும். சரியான வயசுல திருமணம் செய்து கொடுத்துருங்க, ரொம்ப நாள் வச்சுக்காது, காக்குது கஷ்டம். பொன் பிள்ளைன்னா மேக்சிமம் 23, பசங்களுக்கு மேக்சிமம் 27. அது வரைக்கும்